மாட்ட மாட்டியோன்னு தேடி. அப்போ இப்போ இதில் உனக்கு எந்த அறைக்கு நீ சுவாமி அறைக்கு எதுக்கு படுக்க போகிறேன்? எங்கே கட்டின பொருளாலேயே அங்கே படுக்க அநேகமாக கட்டு தீஞ்சால் தான் போடுவாங்க, சுவாமி அறைக்க போட மாட்டாங்க. சரியாக ஒரு கிழமை கழித்து வந்துட்டு ஒரு நல்ல குட் நியூஸ் சொன்னாக்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்த வீட்டுன்ற இதெல்லாம் வேண்டி வந்துட்டு இந்த பிளான் பண்ணி இன்றைக்கு வந்துட்டு நில அளவும் வந்துட்டு எடுத்துட்டோம். அவ்வளோ பிரச்சனைகளா கண்டு பார்த்தியோ? சூரியன் எதுக்குலாம் அழும்புறது சொல்லு நீ. அதை இந்த கரையாடா வரது ஆல் இன்ஜினியர். ஐயா வாங்க இங்கே வாங்க. ஏன் மேற்கு தெற்கு நீங்கள் உங்களுக்குள்ள அடி விட்டா அப்புறம் நாங்களே என்ன இப்போ இப்போ எவர்த்த வீடு எந்த வாசல் வீடு கட்டுற இந்த மாதிரி பிளான்? பதினோராம் தேதி உங்களை சந்திக்க வரைக்கும் என்ன மனநிலைமையோட இருந்தீங்களோ அதே மனநிலைமையோட இந்த வீடு முடியும் வரைக்கும் இருக்கணும், சாகும் வரைக்கும் இருக்கணும். அப்பா மோட்டோக்கு வச்சுக்கிறாரோ அப்போ வீட்டு திட்டத்தை கேன்சல் பண்ணுவோம். இப்போ அப்படித்தான் இப்போ செய்கிறாங்க. தம்பி வச்சுக்கான் 5 கிலோ 23 அடியா? 23 அடிக்கே எவ்வளோ வரும் சொல்லுங்க எங்களுக்கு? இப்போ 28 27 போட்டுவிட்டேன். 27 போட்டால் எங்களுக்கு நீங்கள் யோசிச்சுப்பா. 27 போட்டால் என்னென்னு கேட்குறதா நீங்கள் நியாயம் இருக்குது. எவ்வளோ இந்த கதையோட நாங்கள் நெஞ்சால வாராங்க எனக்கு தெரியா சொல்லிக்கிட்டேன். சாடையாக மாமரம் பிடுங்கினா நீ மாமரம் பிடுங்கினது மணியாக போகுது. சரி அப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இன்ஜினியர் வந்து மனத்தையாவது சார்ஜ் பண்ணுறாள். சரி தானே கிடையாது தம்பி வீடாண்டு கேட்கக்குள்ள சத்தியமாக எனக்கு தெரியாடா உனக்கு ஒரு வீடுண்டுங்களால் செஞ்சு தரக்கூடிய மாதிரி வசதிப்படுமோன்றதே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது. அப்போ நீங்கள் ஒரு 8 லட்சம் போடுங்க கையால். ஓமோ தம்பி இப்போ நாங்கள் 28 போட சரி நீங்கள் ஒரு 1 லட்சம் எக்ஸ்ட்ரா போடுறீங்களோ? வீட்டு பிளான் இஸ் ட்ராயிங் த பிளான். Theo is watching now. கைதாசண்ணா இது 21 வரும் அண்ணா. இது இந்த பக்கம் ஃபுல்லா 22 வரும். இந்த பக்கம் 19 வரும் அகலம். இது சுவாமியார 10 அடி. இந்த கோல் 9 அடி வரும். கோல் 9 அடி அகலம். இதுல வந்து இந்த அகலம் 11 அடி வரும். சுவாமியார் 11 அடி 10. 11 தர 10 சுவாமியார. இந்தியாவில் 10க்கு 10 6. இந்த குசினியை வந்து 9 அடியா ஆக்கினால் 9 அடி ஆக்கினா 12 அடி நீளம். இப்போ என்ன செய்ய சொட்டு சொட்டு இப்போ ஹோலில் சொட்டு நிட்டேன் சொட்டு நிட்டேன் எங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த சங்கானியம்மாண்ட போகக்கூட வழியில் இங்கே இல்லாட்டி போகக்கூட வரும் தானே என்ன இதில் 4-3 விடுத்துட்ட சைஸ்னா 21-19 21-19 சைஸா? அப்போ நீங்கள் விடுத்துட்ட வேலைக்காரரா? என்னன்னு தெரியாது எனக்கு. 21-19 அளவு. அப்போ உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதா அப்போ வேலையே தெரியுமா? இது 4 அடி அகலம் 3 அடி தான் போகக்கூட வரும். வேணா உங்களை சரியா வரும். அப்படியே தான் உங்கள் ஆளு காட்டுமாக்கா பொஸ்ஸாக். தம்பியா இங்கே இது வந்து ஹோல் சரியா? ஹோல் இது சுவாமியார. அப்புறம் எங்கள் சுவாமியை காண இருக்கக்கூடாது, முக்குத்தனமான ஜோக்க அடிக்கக்கூடாது. இது வந்து சுமார் அறை உண்டு சரியா? ஒரு 10க்கு 10 அறை உண்டு. இது 11-10 சுவாமியார. இது வந்து ஹோல். இது வந்து 21 அடி மொத்தம் சரியா? 21 அடியில் இதில் நாங்கள் 9 அடி கிச்சனுக்கு எடுக்க போகிறீங்க. 12 அடி 9 அடி எடுத்தால் அவங்களுக்கு 9 அடி நாங்கள் கிச்சனுக்கு எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து கிச்சனாக வரும். இது வந்து போகக்கூட செய்யும். உங்களுக்கு 12 அடி ஹோல் வரும். 12க்கு 9 ஹோல் வரும். இதில் மாற்றங்கள் செய்யணுமா? அதாவது மாற்றங்கள் செய்யணுமாண்டாக்குள்ள நீ யோசிப்பேன் தம்பி. இதுவே எங்களுக்கு பெரிய விஷயம்னா இதில் என்னட்ட போய் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியாண்டு. இதுக்கே இப்போ 40 லட்சம் கேட்குறாப்பா. இதே காரணம் நீங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அதானே. அப்போ இப்போ அட இது காணும்னு சொல்லக்கூடாதுப்பா அண்ணா. இதில் நீங்கள் ஒயிட்டாராக வந்தாலே காணும்னு சொல்லுவாங்க தம்பி. கேட்குறேன் திருப்பி சொல்லு. டொய்லெட்டை கட்டிட்டு போயிட்டாங்க ஒரு டொய்லெட் டேக்கு கிடக்குதான்ப்பா. சரியே அப்போ இதுதான் பிளான். இப்போ ஏனென்றால் இனி வந்து நாங்கள் இப்போ ஒரு டைம் கொடுக்க போகிறதில்லை. நாங்கள் தான் தம்பி பொறுப்படுத்தி செஞ்சு முடிக்கோம். என்னென்றால் இப்போ எங்களுக்கு தான் தெரியும் அது என்ன. இப்போ நாங்கள் பொறுப்படுத்தி செஞ்சால் தான் அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அதை குறிப்பிட்ட இது மாதிரி செஞ்சு தரலாம்.
சரிதானே அப்போ இப்போ இதில் உனக்கு எந்த அறைக்கு நீ சுவாமி அறைக்கு எதுக்கே படுக்க போகிறேன் எங்கே கட்டில போடுறாலையோ அங்கே படுக்க அநேகமாக கட்டு செஞ்சால் தான் போடுவாங்க சுவாமி அறைக்க போட மாட்டாங்க என்ன சரி அப்போ வந்து இது ஓகே இதுதான் பிளான் சரியா இப்போ இதுக்கு வந்து அண்ணன் காலம் எனக்கு எஸ்டிமேஷன் கொண்டு போட்டு சொன்னார் எப்படியும் ஒரு 28 கிட்ட போகமாண்டவர் அண்ணன் நீங்கள் பார்த்து தாங்கன்னு சொல்லி சேர்ந்தால் ஆனால் இந்த இடத்து கூட்டி கொண்டிருக்க நான் நினச்சால் திரும்பி போதுவரியான்னு என் ஆள் வந்து இருக்கிறது கேகேஎஸில் சரியோ அப்போ இதுக்குள்ளே அழுகிறேன் எங்களுக்கு நீங்கள் பூசி பில்லர் அடித்து வயரிங்கும் செஞ்சு தருவீங்க நான் கொண்டு கரண்டை போட்டுனா சரி கரண்டையும் எடுத்து வீட்டை இருக்கட்டும் அப்படியே அவர் எடுத்தாரு பிரச்சனை நீங்கள் அந்த போமல் ரப்பி கொடுத்தீங்கன்னா என்ன ரெண்டு செஞ்சு 48,000 ரூபா என்ன 48,000 ரூபா கரண்டோ ஒரு கருத்து அப்புறம் கட்டுறது இல்லை மாதம் மாதம் பில் வரும் எடுக்கிறதுக்கு 48,000 38,000 இந்த வீட்டு கரண்ட் இல்லை தானே அங்கே தங்கச்சி இங்கே வாங்கோ இங்கே வாங்கோ இப்போ உண்மையாக இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ நாங்கள் வந்து செஞ்சு தரப்போகிறோம் கொள்ள போகிறோமென்றெல்லாம் எடுக்கிறாள் நான் இல்லை உங்களோட விருப்பத்தோடையும் உங்களோட மனச்சம்மத்தோடையும் நீங்கள் உங்களோட மன நிறைவாகவும் இருக்கணும் 21 அடி பின்னுக்கு 2 அறை வரும் சுவாமி அறை உண்டு நார்மல் அங்கே ஒரு சுமார் படுக்கை அறை உண்டு இங்கே பூக்கூடு வரும் சரியா மற்றது ஃபுல்லாக பூசி கீசி ஒரு பில்லரும் அடித்து வயரிங்கும் செஞ்சு தருவோம் நீங்கள் வந்து கரண்டை வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே சரியா இதுக்கே கிட்டத்தட்ட இப்போ 28 லட்சத்துக்கிட்ட முடியுமா சொன்ன மாட்டேன் இப்போ ஒரு 28 ரூபாவோட இந்த கையில் இல்லை ஆனால் என்ன இருக்குன்னா நம்பிக்கை இருக்குது சரியா ஓ என்ன உன்னிட்ட என்ன இருக்குது என்னட்டு என்ன சொல்லு இன்றைக்கு ஒன்றும் இல்லைண்ணா சரி அப்போ எப்போ வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் அதை செஞ்சு தருவீங்க நாங்கள் செஞ்சுட்டு அடிக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து தெற்கு வாசல் வீடு தான் வரும் உங்களுக்கு பாத்ரூம் அடுத்த பாருங்க அவருக்கா வாங்க அவருக்கா தம்பியை உங்க அப்படியே தம்பியை கொண்டுருவோமா நீங்கள் கொண்டுருவீங்களா ஆளை கொண்டு தான் பம்பலன்ற விட அவன் தான் பார்க்கணும் போஸ் அவர் வேற இல்லையா ஆட்டு நீங்கள் விளையாடுங்க தோட்டத்தை மரக்கரையிலோட அடுத்து மாடு போயிட்டு ஓ ரிவர்ஸ் ஏன் ரிவர்ஸ் பண்ணுறது ஏன் ரிவர்ஸில் உண்டாருங்க கொட்டிச்சியில் உருளாது முஞ்சில் உருளுது இல்லையே அடே மற்ற நீ சொல்ல ரிவர்ஸில் தான் விருப்பம் இல்லை எனக்கு இது விருப்பம் தானே முன்னு அடிக்கடி புதாகி குத்து நோமலா போகலாம் அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து எனக்கு சனவர் திவன்பா எங்கிறாப்பா பிடிக்கலண்டு வாத்து போட்டு வதைக்காண்டாப்பா நீயே பெரிய வதை உன்னை போட்டு வதைக்கிறான் அவனண்டு பாரன் தெற்கு வாசலண்டைக்கு எந்த பக்கமாடாப்பா பார்க்க போகுது டொய்லெட்டை பார்த்தபடியோ ரெண்டா இப்போ உங்கள் தெற்கேண்ணே ரெண்டா பங்களுக்கு கணக்கு மாமரம் எடுக்க தேவையில்லை 19 தான் அகலம் தேவைப்பட போகுது கணக்கு எடுக்க தேவையில்லை 2-3 எடுத்தா காணும் இல்லை தான் இந்த ஒருத்தர் தான் ஹட்டா போயிடணும் தம்பி என்ன வாசல் வீடு உனக்கு போகணும் எந்த வாசலில் கட்டுறீங்களோ அந்த வாசலை விடுங்கப்பா தெற்கு வாசல்லாம் நல்லம் நல்லதை விடுங்க கூட கட்டேன் அங்கே அவன் தனக்கு தென்மேற்கு வாசல் வேணுமா என்ன அப்போ எல்லா பக்கத்தையும் ஓட்ட விட்டுடும் பாதி எல்லா பக்கத்து வாசலையும் விட்டுடும் என்ன எது சரியில்லைன்னு சொல்லிடுவோம் அதை அடைச்சி விடலாம் அது என்ன இல்லை இங்கே இப்போ என்னண்டு பிரச்சனை கதை மேற்கு வாசலில் பார்க்க மேற்கு வாசலில் பார்த்தால் அடுத்த வாசல் இஞ்சி இல்லை வரும் கிச்சன் இந்த டாய்லெட்டு கிட்ட போகணும் அது அந்த பக்கம் இப்போ மாதிரி எழுதுண்ணா இப்போ வந்து இப்போ தெற்கு வாசல்னு சொன்னால் இப்போ கிச்சன் எங்கே வர பெஞ்சியோ வீடு இப்படி வரும்ண்ணா டாய்லெட்டுக்கு இங்கெல்லாம் வீடு வரும் இங்கே வர போகுது அப்போ கிச்சன் எங்கே வர போகுது கிச்சன் முன்னுக்குள்ள வரும் முன்னுக்கு அந்த கடை வரும் ரெண்டு டாய்லெட் பக்கத்தில் வர போகுது கிச்சன் அப்படின்னு சொன்னால் வீட்டை வளர்த்த அவங்க சொன்ன மாதிரி வீட்டை வளர்த்த மாற்றி விடுவோம் எப்படி மேற்கு வாசல் பார்த்துன்னு மற்றடா இப்போ நாங்கள் எங்களை இடத்தையும் இடத்தையும் அப்படி இப்படி போடுவோம் இப்படி போட்டாலும் அங்கே வந்துடுமேடா கிச்சன் இல்லை கிச்சனை நாங்கள் அப்படி வளர்த்த மாற்றல கிணறு பார்த்து கிணறு எங்கடா கிணறு புது கிணறு ஆ அப்படின்னு சொன்னால் கிச்சனை இங்கே போடுவோம் எங்கே இல்லை கிச்சன் எப்படி போட்டு எடுக்கூடாது கிணத்து பார்க்கத்தனே கிச்சனை போடுவோம்
அப்படித்தான் இது தெற்குடா, இது தெற்கு வடக்கு. அப்படி போ, அப்படி வடக்கு போடல. அதான் தெற்கு வாசல். அப்படிலாம் இல்லைண்ணா, தெற்கு வாசல் போட்டு கொஞ்சம் இங்கே சொட்டு சொட்டு பின்னு கிடக்குறான் வீட்டை. வீட்டு தங்கச்சி இங்கே ஆகும். ஓ இங்கே இப்போ என்ன பிரச்சனைடா, உங்களுக்கு தெற்கு வாசல் வீடு போடுறேன்டா. இப்போ வந்து இப்போ இப்போ இப்படி இங்கே தான் வாசல் போகுது. அங்கே வாசல் வந்தால் இப்படி என்ன தொடங்கலாம். கிட்ட போனால் உங்களுக்கு கிச்சன் இதில் தான் வரும். கிட்ட போயிடலாம். இந்த டொய்லெட் முன்னுக்கு இருக்கக்கூடிய கிட்ட போயிடலாம். வந்து இடத்துல கிச்சனை போட்டால் இப்படி எஞ்சால் எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு கிச்சன் இதில் வரும். அடுத்த ரூம் அங்கால வரும். இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் முன்னே வந்து பேஸாக இருக்கும். நம்ம அதுக்கே வரும். வீழ்ச்சியார் ஓடுற மாதிரி சின்ன கொங்கிட்ட போகும். சின்ன, அதாவது இங்கேருந்தே நீங்கள் அவருக்கு அந்த அந்த ஒரு ஏரியாவுக்கு ஒரு கொங்கிரீட் ஒன்றை போட்டு விடுவோம் நாங்கள். அப்படி இல்லை உங்களோட பிளான் எதுவும் வேறு, அதாவது உங்களுக்கு இந்த மாதிரி மாற்ற போகிறீங்க, இந்த மாதிரிக்கு மாற்ற போகிறீங்க ஐடியா இருந்தால் எனக்கு ஏர்லியாக சொல்லுங்க. இந்த சொன்னீங்களென்றால் நாங்கள் அதுக்கு எதாவது செய்யலாம். மற்ற இந்த மாமரத்தோக்கால் ஏதாவது நீங்கள் எந்த வாசனை டிசைட் பண்ண அப்புறம் தெற்கு வாசல். அப்போ தெற்குனா இங்கே தான் வரப்போகுது, இங்கே வரப்போகுது. ஆக கிட்ட எடுத்தோம்னு சொன்னால் டொய்லெட்டு கிட்ட கிச்சன் போயிடும். அப்போ அப்படி எடுக்கலாது. அப்போ கொஞ்சம் வெட்டத்தை இங்கே தான் எடுக்கணும் வந்து. ஆனால் எப்படி பார்த்தாலும் வீட்டுக்கு முன்னுக்கு கிடக்கு டொய்லெட்டு என்ன. ஏன்னா அது நான் இப்படி எடுத்தேன் என்ன வீட்டு வாசல் இந்த பக்கம். இது என்ன மேற்கே? ஏன் பேரா மேற்கு வாசல் வீடு? எது வடக்கு? வந்த கிளி தென்னைக்கு மேலே இருந்தாங்க. எது எது இது கிழக்கு? என்னென்ன இது? டே விசரா, இது தெற்கண்டா, இது மேற்குடா. வந்தகிளி தென்னைக்கு மேலேன்னுவாங்கட்டா. இப்போ வந்தகிளி தென்னை இஞ்ச ஆட்டினம், அப்போ மேலே இஞ்ச மேற்கு, வந்த இஞ்ச வடக்கு. வடக்கு அப்போ இங்கே பார்த்தா வடக்கோ? இதோ ஒன்று வடக்கு, உங்கள் வடக்கோ? எதை வச்சு சொல்லுங்க நீங்கள் இதற்கண்டு? இப்போ சூரிய எங்கேக்கு? சூரிய காணவே இல்லையா பண்டிகை? அதான் நான் பார்க்கணும். நீங்க அவ்வளோ பெரிய வித்தியாசம் காட்டாதேடாப்பா. வடக்கண்டா என்ன ஈஸ்டா? சவுத்து தெற்கு தெற்கும் காட்டுது. இதுக்குள்ள காத்தனா கிழக்கு இஞ்ச பக்கம் இல்லை. எங்கட இடத்துல இருந்து பெரிய இது வித்தியாசம் இல்லையே. இல்லை நோட் இது வடக்கு. எங்க எதுக்கு எப்படி போட யோசிக்கணும் தெரியல. யோசிச்சா வாசலால் எப்படி தங்கி போகிற மாதிரி யோசிக்கணும் தெரியல. இது முன்ன என்னன்றா பார்க்குற கண்டாட்டு காட்டுது. எந்த வீட்டு இல்லையோ? டொய்லெட் அதில் கட்டினபடியா வீட்டை வந்து கட்டினாடப்பா வீட்டுக்கு முன்னுக்கு இல்லை டொய்லெட்டு கிடக்க போகுது. தூக்கி வைக்கிறதுக்கு அது நீ நான் கதைப்பேன். அப்பா வாராரா? எங்கே பாப்பா? கிணறுடா கிணறு. ஆனால் அது 60 அடி இல்லை, கூட கிடக்கு தானே. இப்போ 60 அடியே. அவ்வளோ பிரச்சனை இல்லடா கண்டு பார்த்தியோ. சூரியன் எதுக்குலாம் அழும்புறது சொல்லு நீ. அதை இந்த கரையாளன் வாரது நாளைக்கு பார்க்குறேன். பகல இரோ வாரது பின்னேரம் 6 மணிக்கு பிறகு. பின்னேரம் 6 மணிக்கு பிறகு சூரியன் வருதுன்றக்கு
உருண்டையோ இல்லாட்டி மேஸ்திரியோ தெரியல. சரி தம்பி நீ சிரிக்கிறாடப்ப ஒரு இப்படி இப்போ திருப்பி நாங்கள் வந்தோம் நிலையம் எடுக்கிறோம் இல்லை. அப்போ நாங்கள் வந்து நிலையம் எடுக்கிறாங்க விட்றாங்க எங்கள் தால என்ன இல்லை உண்மையாக செய்வியலை கொள்ளியலோன்ற ஒரு எதிர்பார்ப்பு வேக்கங்கள் ஒன்றும் இல்லையாடா. கேட்பாங்க என்னன்னா 1000 பேர் 1000 கதையை கேட்பாங்க சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன அழகிய முகம். தர முடியும் ஆள் இன்ஜினியர். அதை பார்க்க அப்படி தெரியுது. என் தோட்டம் கொத்துறேன்னா என்ன குறைவோ யாரு நீங்கள் தோட்டம் வீட்டு தோட்டமா இல்லை கம்பெனி தோட்டங்க வழியில் கொத்துறீங்க? அப்பா வேற உங்களோடப்பா நீ வந்துட்டாரா? அப்பா மோட்டோக்கு வச்சுக்கிறாரோ? அப்போ வீட்டு திட்டத்தை கேன்சல் பண்ணுவோமா? இப்போ அப்படி தான் இப்போ செய்கிறாங்க. அண்டைக்கு ஒரு முந்தி இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக் நிற்குதுயா தம்பி வச்சுக்கான் 4 கிலோமீட்டர். அதான் அவங்களப்பா தம்பி புள்ள தம்பியாரா? அப்பா அப்படி நோம்பலா கேட்பார பார்க்க பயமாக. ஓகே என்னப்பா ஜூம் பண்ணுற ஐயா வாங்க இங்கே வாங்க. ஏன் மேற்கு தெற்கு நீங்கள் உங்களுக்குள்ள அடிபட்டால் அப்புறம் நாங்களே என்ன இப்போ எவர்த்த வீடு எந்த வாசல் வீடு கட்டுற இந்த மாதிரி பிளான்? மேற்கு வாசல் வீடு. மேற்கு வாசல் ரெண்டா இங்கே பார்க்குறதோ? அங்கே பார்க்குறோம். இங்கே பார்க்குற அப்படியே இங்கே பார்க்குற வீடுன்னு சொன்னால் கிச்சனுக்கும் ஒரு ரூமுக்கும் இடையில சின்ன ஒரு கொரிடோர் போட்டு விட்டார். அந்த ஃபோட்டோவில் இங்கே வரலாம். அப்படி தான் போடணும். என்ன ஃபோட்டோ தான் டொய்லெட்டு வரலாம் வந்து. இப்போ நான் அதான் சொன்னேன் என்னென்றால் இப்படி இந்த பக்கத்து பார்த்தோம்னு சொன்னாங்களே கிச்சன் திரும்பிடும் முன்னூ போயிடும். முன்னூ போனால் பிரச்சனை இல்லை பின்ன டொய்லெட் இருந்தாலும். அப்போ இங்கெல்லாம் மேற்கா ஐயா? இது மேற்கு. டொய்லெட்டை தாண்டி அங்கே வீட்டில் நிலையா மிஞ்சாலையோ பாபம் இதுக்கு அங்காலையா வீடு? இப்படி வந்து இதில் இருந்து ஏன் அப்படி? அப்படி 27 அடி 21 அடி வரும் பாரு. ஏன் அப்படி அங்கால வராது? டொய்லெட்டுக்கு முன்னுக்கு தான் வரும் பின்னுக்கு வராது வீடு. ஓ அப்போ பாதை என்ன அவ்வளோ கிடக்கும்? 21 தானே சரியா வரும். எங்களுக்கு 21 அடி இது காணும் பிரச்சனை இல்லை. இல்லை நான் சொல்ல அங்கால விட வேணிங்க இப்போ அப்படியே இந்த இதில் இந்த இதோட சரி இதோட சரி இந்த டொய்லெட் ஃபிட்டோட சரியா? அதோட அப்போவே இந்த காணி சரியா? அப்போ அது சரியா? ஓகே அப்போ எழுதினா நாங்களே இப்போ இதில் எந்த ஒரு 5 அடியோ 10 அடியோ முன்னுக்கு 5 அடி முன்னுக்கு எடுத்து இங்கே 21 அடி எடுத்து அந்த பக்கமாக போட்டு விடுவோம். 19 அடி. ஓ 21 அடியை போட்டுட்டு நீங்கள் சொன்னக்கு இடையில 2 அடி குறைவோம் செட் பண்ணி விட்டோம்னா எங்களுக்கு விராந்தையும் ஒரு 13 அடிக்கு வரும் வேணே. அப்போ மொத்தம் வீட்டு மொத்தம் 23 அடி ஆக்கினா தானே? 23 அடி என்ன 2 அடி குறைவு போட்டால் தான் அதுக்குள்ள இதை புழங்கலாம். இல்லாட்டி அரைக்கு பின்னுக்கு வாசல் வைக்கலாம் தானே? 23 என்ன 23 19 அகலத்தையும் எடுத்து பழைய பிளான் தான் ஹோலை 13 அடி ஆக்கி விடுவோம். அப்போ ஐயா நீங்கள் இந்த வீடு நாங்கள் செய்கிறேன்டால் உங்கள் இந்த ஏரியா மாமரத்தை நீங்கள் ஏதாவது செய்யணும். ஒன்று நீங்கள் அப்படியே கிளப்பலாம் அல்லாட்டி நல்லா நெருக்கி போட்டீங்களே பயந்துடாது காய்க்கிற நல்லா நெருக்கி அந்த அளவு தான் வச்சுனாங்க. நாங்கள் அழகு வச்சிங்க 8 அடி கொண்டு வச்சுங்க 8 அடி 10 அடி இது 12 அடி 16 அடிக்குள்ளாம போயிடும். இது 16 இல்லை இது குறைவு. இது அப்போ நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க மாமரத்தை? மாமரம் வந்து இது இந்த இதுக்கு பிடுங்க தான் பண்ணுது. இதில் உண்டை பிடிச்சினா கொஞ்சம்
இப்போ அப்படிங்களே இந்த இதில் நடந்து ஓ பிடுங்கி பட்டுட்டுது அப்போ நீங்கள் இனி பிடுங்கி வச்சு வரண்டா சரி அண்ணா இது 1 2 அப்படி 2 இது எடுக்கணும் இல்லைண்ணா அதுவும் எடுக்கணும் அதுவும் எடுக்கணும் அதுவும் எடுக்கணும் 4 பிடிக்கினாங்க இல்லை இல்லை 19 19 விளக்கு எவ்வளோ இப்போ 4 பிடிக்கினாங்க அப்படிதான் நாங்கள் சரி அப்படி எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு முன்னுக்குமா தான் நிற்க விடலாங்களா அப்போ அப்படியே எடுக்க தான் வேணும் அது எப்படி அந்த எல்லாம் எடுக்கத்தான் வேணும் டேப்பை கொண்டாங்க இருக்கட்டும் என்ஜினியர் நிற்கிறார் பக்கத்தில் கண்ணாடியோட இல்லைண்ணா நாங்கள் அளந்து பார்த்தாலும் கொண்டா அளந்து பார்ப்போம் இல்லை அப்புறம் ஆணி வேறு மேலே இல்லை பாரு ஓ பிரதிண்டா அந்த மாமரம் எடுக்கணும் இந்த இஞ்சால் எப்படிங்க இல்லை அந்த 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 மரம் முழு மரம் எடுக்கும் இந்த லைன் மரம் ஃபுல்லாக இருக்கும் அந்த அந்த துண்டு மரம் எடுக்கும் செட் சரி ஏண்டா அந்த லைன் ஃபுல்லாக எடுக்கத்தான் இல்லைண்ணா ஏண்டா வீட்டுக்கு முன்னே வச்சிருக்கீங்களா தானே அப்போ உங்களுக்கு 1 2 3 6 மரமும் எடுக்கும் 6 எடுக்கும் இந்த லைன் ஃபுல்லாக எடுக்கணும் இதை எடுத்து விட்டீங்கன்னா சரி வழியில் நாங்கள் இல்லை இந்த 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 6 மரம் எடுத்தீங்கன்னா சரி அது பிறகு இது உங்களோட விருப்பம் அப்போ நீங்கள் அதே ஒரு கால் தம்பியாக்கள் இருக்கான் தம்பியாக்கள் அப்பாக்கள் இருக்கணும் தானே ஒரு மரத்தை எடுத்து போட்டு என்னென்னு சொன்னீங்க ரெண்டாள் அது வர மாட்டேன் போயிட்டு நம்ம இவர் முடிவட்டோ டைம் இனி நாளைக்கு வெட்டு நாளைக்கு தனக்கு நேரம் விட்டு இன்றைக்கு பேருக்கு நேரம் இல்லையா நீங்கள் கூட்டினா ஆளை நாங்கள் பார்க்குறோம் இது அப்போ உங்களுக்கு எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் பேல மாமரத்தை எடுத்துட்டா சரியா அப்படி உங்களுக்கு ஆனால் அத்திவாரம் பட்ட சிக்கல் என்ன மணல் இங்கே வெட்டுறது இங்கே பிரச்சனை இல்லைண்ணே ஓ மற்றது ஐயா இப்போ நீங்களும் ஏர் டைம் கேளுங்க என்னென்றால் நம்மளாக இப்போ எங்களை 23க்கு 19 வீட்டுக்கு எவ்வளோ முடியுமெண்டா அதாவது இப்போ பூசி பில்லர் அடித்து வயரிங்கும் செஞ்சு தரக்க எவ்வளோ முடியுமெண்டா நீங்கள் முழுக்கா கேளுங்க இப்போ எங்களுக்கு அண்ணான் செய்ய போகிறார் லெவல் சீட் இல்லை அது விரும்பினா அதே பிறகு ஒரு நேரம் செய்யலாம் தானே அப்போ 23 அடி ஐயா 23 அடிக்கே எவ்வளோ வரும் சொல்லுங்க எங்களுக்கு இப்போ 28 30 27 போட்டால் எங்களுக்கு நீங்கள் யோசிச்சுப்பா 27 போட்டால் என்னென்னு கேட்குறதா நீங்கள் நியாயம் இருக்குது அப்போ நீங்கள் ஒரு 8 லட்சம் போடுங்க கையால் ஓமோ தம்பி இப்போ நாங்கள் 28 போட சரி நீங்கள் ஒரு 7 லட்சம் எக்ஸ்ட்ரா போடுறீங்களோ என்ன எழுதண்ணா என்ன ஐயா நீங்கள் கேட்குறது தப்பில்லை அதாவது செய்யக்குள்ளே கூட போடுறோம்னு நினைக்கிறது தப்பில்லை ஆனால் என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் யோசிப்பாங்க சாதாரண 30 லட்சம் ரூபாக்கு இப்போ 30 லட்சம் ரூபாக்கே இப்போ 30 லட்சம் ரூபா இப்போ இவருக்காண்டி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம் அந்த 30 லட்சம் ரூபா சேர்க்குறக்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அடுத்து தம்பியா நீங்கள் ஐடியா இருக்குதா இல்லை நீங்கள் செய்கிற கணக்கு வேணா ஒரு 7 லட்சம் ரூபா செட் பண்ணிங்கன்னா சரி அது தாண்டி 7 லட்சம் செட் பண்ணால் நாங்கள் 27 போடலாம் அவர் சாத்திர மண்டியில் அவர் நினைக்கிறேன் கொஞ்சம் 21 அடி அது சின்ன ரூமாக தான் வரும் ஓ சின்னனா தானே வரும் 10க்கு 10 வரும் 10க்கு 10 11க்கு 10 வரும் வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க ஆபம் இப்போ நாங்கள் எப்பயும் என்ன யோசிக்கணும்னா அதோட நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் வேறு பக்கத்தில் இருக்கிற மாளிகையோட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது இப்போ நமக்கு இந்த 23 அடி வீட்டுக்கு ஓ அதை விட இப்படி நீங்கள் கேட்டால் உங்களை பார்த்து அப்புறம் உங்களை வந்து கிளிக்க வைக்கட்டும் கண்டாட்டுக்கு என்றால் என்ன எல்லாம் கேட்குறாரு பாருங்க ஒன்றுன்னு சொல்லி ஏன்னா இப்போ இதுக்கே நாங்கள் இவ்வளோ வந்து போராட வேண்டிக்கிறாங்க இது செய்கிறக்கு எனக்கு உங்களோட மனசை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அப்படின்னால் இப்போ 27 போட்டால் நல்ல மண்டு ஆனால் 27 போடுறோன்னா சாதாரணமாக பாங்க இப்போ 23 அடிக்கே நான் எவ்வளோ காசு என்றால் அங்கால இன்னொரு
இன்னொரு 4 அடி வரும் கூட என்ன 4 அடின்னு சொன்னால் இப்போ 24 அடினா எவ்வளோ முடியும் மல்லியில் என்ன சாதாரணமாக சீட்டானா மேலுக்கு சீட்டோ 31 கிட்ட முடியும் 30-31 கிட்ட முடியுமே என்ன என்னண்டா நாங்கள் இப்போ ஆள்கிட்ட பேசி ஒரு ரேட் கொடுத்துட்டோம்டா அது அப்புறம் அவர் தான் கூட வந்தாலும் அவர் தான் குறைய வந்தாலும் அவர் தான் அது அவரை பொறுத்து அவர்கிட்ட கட்டித்தான் அளவை கூட்ட மாட்டோம் இல்லை முதலே காய்ச்சி பேசி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது அவரை பொறுத்து காய்ச்சி பேசிட்டு காசை போடுங்கொண்டா அவருக்கே நாங்கள் அதை போட்டு விடுவோம் வந்து அதுவும் அப்போ அது பிறகு அவரே அதை பார்த்துக்கொள்வார் அது பிறகு மண் விளையாடுறான் சரி தான் சீமெண்ட் விளையாடுறான் சரி மண் விளையாட்டுலையும் சரி தான் ஆள் ஓடவுமே இல்லை அது தெரியும் எல்லாம் தெரிஞ்ச இடத்துக்கு ஆள் இருக்குது பிரச்சனை இல்லை அப்போ பிரச்சனை இல்லை அப்படி செய்கிறாக்களை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் தானே பார்ப்போம் ஐயா அப்படி 27 உங்களோட விருப்பம்னு சொன்னால் உண்மையாக என்ன சொல்லுவாங்க பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் என்னென்றால் உதவி என்று ஒரு மனுஷர் செய்ய வரைக்குள்ள நாங்கள் அளந்து கேட்கலாது உண்மையாக சொல்லணும் என்றால் தம்பி வீடாண்டு கேட்கக்குள்ள சத்தியமாக எனக்கு தெரியாடா உனக்கு ஒரு வீடுண்டுங்களால் செஞ்சு தரக்கூடிய மாதிரி வசதிப்படுமோன்றதே எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்தது ஆனால் ஆக்கள் எடுத்து கதைக்கும் போது ஒரு நம்பிக்கை வந்தது இப்போ கூட இந்த காசுக்கே எவ்வளோ கஷ்டப்பட போகிறோம்ன்றது எங்களுக்கு தான் தெரியும் அப்படி இருக்கக்குள்ள கொஞ்சம் கூட வேணும்னு சொல்லி கேட்டால் நீங்கள் கேட்குற குற்றம் இல்லை நீ என்ன நினைக்கிற நான் நீ முடிவெட்டவே குளிர் மண்டு விட்டு போனான்றாள் சொல்ல நீங்கள் செஞ்சுதாங்க பிரச்சனை இல்லை செஞ்சால் பிரச்சனை இல்லை சரி ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது எங்களுக்கு இந்த மாமரத்தை கிளியர் பண்ணி தாங்கோ சரிதானே இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் கதைச்சிருக்கோம் தானே உங்களோட விருப்பத்தையும் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க நாங்களும் கதைச்சிருக்கோம் அதை பிறகு யோசிப்போம் நீங்கள் மாமரத்தை கிளியர் பண்ணி தாங்கோ இப்போ நீங்கள் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஏன்னா அதில் நான் நாளைக்கோ ஆரம்பித்து ஒரு நல்ல நாளை பார்த்து போட்டு நீங்கள் சொல்லுங்க ஓ அந்த 6 எடுத்து விட்டீங்கன்னா சரியோ தம்பி என்னப்பா மாமா அப்படி 20 அடியில் இருக்கிறேன் இப்போ ஏன் பார்த்து நிற்கிறேன் நான் சொன்னேன் தானே உங்களுக்கு நீங்கள் செஞ்சு தரதை செஞ்சுதாங்க ஒரு வெறுப்ப இல்லை இடம் கட்டுறதை தானே சொன்னார் அதுக்காண்டி கட்டுத்தர சொல்லி நான் சொல்லல அப்படி நாங்கள் கேட்கல எல்லா இடம் கட்டுறேன்னா அது அவங்கள எல்லாம் கட்டுறாங்க தம்பி வீட்டுத்திட்டம் 10 லட்சம் தரத்துக்கு வைக்கிறாங்க நீங்கள் ஒரு 50 லட்சம் தான் கொண்டு வைப்பீங்களா அரசாங்கத்துக்கு தந்துடுவாங்க இந்த காலம் எவ்வளோ இந்த கதையோட நாங்கள் நீங்கள வாராங்க விட்றாம இருக்கியா எனக்கு தெரியா சொல்லிக்கிட்டா சாடையாங்க மாமரம் பிடுங்கினா நீ ஏமாப்போ மாமரம் பிடுங்கினது மணி ஏமாப்போம் செய்ய மாட்டேன் நீங்கள் நான் அப்படி செய்ய மாட்டேன் கதை பிழைச்சி போட்டு சனம் என்ன நினைக்குமாடா பண்ணி யோசிச்சு போகிறா முதல் நாள் யாரும் கோவிக்க வேண்டாம் அவர் கேட்டதுக்கு உங்களால் முடிஞ்சால் அந்த என்ன சொல்லலாம் பிரச்சனை இப்போ அவர் வந்து இப்போ உண்மையிலே 23 அடி போட போகிறவங்களுக்கு 27 அடி நிற்காங்கள கொஞ்சம் தான் அதில் குற்றம் இல்லை ஆக்கள் இப்படி பார்க்குறோண்டா அப்படி இந்த முதல் இந்த 23 அடி வீடு வரப்போண்டே சும்மா பொடியாக இப்போ 7 அடிலஞ்சு ரூபா விழுந்துருப்பான் சந்தோஷத்தில் கீழே குதிச்சேன்னு இதை பார்க்க போனால் அதையும் காணையில் இங்கே 4 அடி கூட கேட்குறான் தள்ளிடும் உள்ள பொரியா அப்படி உண்மையாக சும்மா இந்த காசுக்கே நாங்கள் இன்னும் ஒருத்தருடையுமே 1 ரூபா காசு கூட கதைக்கலாப்பா இவ்வளோ நீ வந்து இவ்வளோ போராடும் சொல்லலாம் இதுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை வரும் வேலையை செய்யிட்டு போட்டால் காசு அனுப்பாமட்டா யார் இருந்தாலும் காசு கொடுக்குறது பேர் உண்மையாக அந்த அங்கே போடக்கூட ஒரு ஜீன்ஸ் எல்லாம் காய்ச்சிட்டு வந்துக்கிறேன் அந்த பாவம் பேர் வாங்கி கொடுத்துருக்கலாம் தானே இல்லை அந்த வீட்டை தான் நம்பி வந்திருக்கு மேடா இதை முடிச்சு ஒரு ஜீன்ஸ் எடுப்போம்ட்டு அந்த காசை நான் ஏமாத்தினேன் நோமனா இருக்கிறவங்கள நம்பலாம் இப்போ உன்னை துப்புரா நம்பக்கூடாது உன்னை துப்புரா நம்பலாம் இதுக்குள்ளே நீ எவ்வளோ ஃபேக் அடிக்கார எங்களை வந்து கல்லறன்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் நீ ஒரு கதையை காய்க்கிறியான்னு பேர் மனசை நான் நரம்பில்லாத நாக்கால எல்லாத்தையும் கதைக்கிறேன் நரம்பில்லை எலும்பு நாக்கு நரம்பில்லாமல் இப்போ ரத்தம் போகும் எலும்பு என்னென்றால் இவங்க போன முறையெல்லாம் நாங்கள் ஜெயிலுக்கு இருந்த பிரச்சனைக்கு நீ நின்றுருப்ப வாசலில் ஒரு போராட்டம் செஞ்சோம் ஆமாண்ணா எனக்கு தெரியாது இன்னொரு வந்தால் போராட்டம் செய்வேன் கட்டாயம்
யாரு வீல் சேர்லையாச்சும் வருவேன் தான். நீ வீழ்ச்சியாருக்குள்ள வாரக்குள்ள எங்களை கொண்டு வர சரி பரவாயில்ல யோசிச்சுப்பா உண்மையிலே அம்பியா இன்றைக்கு ஒரு சின்ன கிணறுக்கு ஒரு டொய்லெட்டு கூட சனம் எவ்வளோ பாடுபடுது அன்றைக்கு வந்து காய்ச்சி இப்போ என்ன 11ஆம் தேதி வந்தான் பிறந்தாண்டே வந்தாலே என்ன 11 18 7 நாள் சரியா ஒரு கிழமைக்குள்ளே வந்து இன்றைக்கு அத்திவாரம் போடுறதுக்கு வந்து நிலையம் எடுக்கணும்னா யோசிச்சுப்பார் உனக்கு எங்கேயோட மச்சம் கிடக்கு ஆ உடம்புல மச்சந்தானேன்றல அதான் ஆ இது இந்த மச்சங்கள் மற்றது நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன் 11ஆம் தேதி உங்களை சந்திக்க வரைக்கும் என்ன மனநிலைமையோட இருந்தீங்களோ அதே மனநிலைமையோட இந்த வீடு முடியும் வரைக்கும் இருக்கணும் சாகும் வரைக்கும் இருக்கணும் அதுதான் மனுஷன் இருப்போம். நாங்கள் அப்படி தான் இருப்போம் அப்பா நாங்கள் தான் எப்பயே மாறக்கூடாது உங்கள் தங்கச்சி பண்டைக்கு அது பக்கமே இல்லை வீடுன்றோன்னு அங்கே வேணும் வீடுன்றோன்னு அங்கே நிற்கிறேன் பற்றிய கூப்பிட்டு கேளுனாக்கா ஆ என்ன என்ன என்னடி திரும்பி கூட பார்க்குறேன் திரும்பி கூட பார்க்குறாள் இல்லைன்னா அதே நான் லைக் பண்ணேன் ரிக்வெஸ்ட் வந்து டிக்டாக்ல டிக்டாக் என்ன செய்ய ஜி டேக் எனக்கு பாருங்க சும்மா பார்க்குறேன் வச்சிருப்பேன் டிக்டாக் திறங்க தான் நான் பார்க்குறேன் சும்மா அதுதான் உங்களை தான் பார்க்குறேன் நீங்கள் அங்கே பெரிய அரசியல் இங்கே மினக்கடுத்தான் மரத்தை எனக்கு தண்டி போட்டு சொன்னான் நான் இனி ஆக்களோட கழிச்சு காசு அரேஞ்ச் பண்ணி அந்த காசு கொஞ்சம் ஆரம்பித்து கொஞ்சம் கொடுத்தா தான் வேலை தொடங்கும் மண் பறிக்கணும் சீமெந்து பறக்கணும் சல்லி பறிக்கணும் மற்ற இங்கே மண்ணை சீமெந்து பறிக்க யாரும் அடிச்சுட்டு விடுவாங்க இல்லை தானே இல்லை நான் முடிப்பாத்தான் இருக்கிறேன் இன்னும் நான் அது எல்லாம் கவனமாக இருக்கும்டா அப்புறம் அப்படி இப்படி பிரச்சனை செய்ய மாட்டேன் அப்படி செய்யனா நீ தான் செய்வே இப்போ நீயும் செய்ய மாட்டேன் உங்களோட விளையாண்டோடியா ஏன்னா சரியா அப்போ நாங்கள் வள்ளுக்கூடம் சந்தோஷம் வேறு ஒரு முகத்தில் ஒரு சந்தோஷத்தை காட்டிக்கிட்டு கதையண்டா கொஞ்சம் தங்காச்சு யார் சொல்லுது பார்த்தீங்களா அண்டையே பார்த்தீங்களா அண்டை வரைக்கும் அப்படி ரெண்டு காய்ச்சோன்னா அண்டைக்கு திரும்பியும் பார்க்குறாள் இல்லையா உண்மை கதையை உண்டு பார்த்தீங்களா நாங்கள் அப்படி இருந்து காய்க்கிறோம் பார்த்தீங்களா ஏன்னா உங்களுக்கும் கீழே போட்டா இந்த டாஸா இந்த மனசனி அப்போ நான் உண்மையாக நினச்சது அட்லீஸ்ட் நீங்கள் கேட்ட அந்த எலக்ட்ரானிக் வீல் சேர் தான் சரி வருமெண்டு பார்த்தா வீடே செய்யக்கூடிய மாதிரிக்கு ஒரு நம்பிக்கையோட தந்துருக்குறாங்க இது இன்றைய போயிட்டு கதைக்கணும் இத்தனை லட்சம் முடியுமா இதாம் சரி வருமோண்டு இல்லை தம்பி இவ்வளோத்துக்கு கஷ்டம்ண்டா உனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போட்டுருவேன் எதுக்கு மாமரத்தை பிடுங்க வச்சிரு நாளைக்கு நாளை பிடுங்க சரியே சரியே அப்போ என்ன அழுதானே சரியே அப்போ அவை நீ மாமரத்தை இதாண்டி போட்டு சொல்லட்டும் ஏண்ணே ஓ அப்போ நீங்கள் எனக்கு அந்த 23க்கும் 27 அடிக்கும் ஒருக்கா ப்ராப்பராக பார்த்து கணக்கை சொல்லுங்க ஒருக்கா வாட்ஸ்அப்பில் டீட்டெயிலாக போட்டுருங்க 23க்கும் 27க்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட் வேறுன்னு பார்த்து போட்டு இனி கதைக்கு செய்ய விரும்புகிறாக்கூடன்னு சொல்லுவோம் அவைக்கு இப்படி ஒரு சின்ன விருப்பம் இருக்குது அது நான் ஒரு ஏமாளிக்க இப்போ இதால் எனக்கு ஒரே பேசிட்டு தான் இஞ்சி வா இன்னும் என்னத்துக்கு விட்டது வீடு இல்லாமல் அதில் இருக்கோம் வீடு கேட்குறான் வீட்டாக கொடு அப்புறம் என்ன 27 அடி வேணும் சில லெவல் சீட்டு வேணும் அட்டாச் பாத்ரூம் வேணும்னா என்ன செய்கிறப்ப எல்லாருமே மனுஷர் தானே என்ன மனுஷர்கிட்ட விருப்பம் தானே என்ன இப்போ அவையில் ஆசைப்படுறதுலையும் பிள்ளை இல்லை கட்டைக்கு ஒரு அடி தான் அப்புறம் இணைச்சாலும் காசு வந்தால் 4 அடியை கூட்டலாமோ கூட்டையில் மற்றது ஹெல்லாம் இங்கே நெருப்பியல் ஏண்டா உங்களோட வீட்டுக்குரிய சாமான் நீங்கள் இவரோட கதைங்கோ இங்கே சாமான் கிடக்குன்னா அவரே எடுப்பார் ஏன்னா நாங்கள் பொறுப்பு ஆள்கிட்ட கொடுப்போம் ஆள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்வார் ஆனால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம் என்ன வீட்டுக்காரர் சொல்லலாம் எனக்கு இங்கே சாமான தான் போடுங்கொண்டு அவர் இல்லை தான் கொண்டு வர சீமெண்ட்லாம் செய்ய வேண்டிய மாட்டார் அவர் இந்த டாய்லெட் தரம் கல்லாம் எவ்வளோ போடுறாங்க கல் 92 ரூபா போடுறான்னு இங்கே வந்து பறிச்சு இங்கே வந்து பறிச்சு விட அப்போ இன்னும் குறைக்கத்தான் பண்ண கொஞ்சம் பார்த்து அதுகளப்பா இல்லை அதுக்கு இல்லை அப்படின்னு இல்லை உண்மையாக தான் நான் சொல்கிறேன் இப்போ அண்ணா வெளியில் 110 ரூபா போகுது கல் 110 ரூபா போகுது 91 ரூபா 18 ரூபா படி வாங்க எத்தனை கல் முடிய போங்க எத்தனை கல் என்ன சாதாரணமாக வேணும் உங்களுக்கு 1000 கல்லுன்றாலும் 18 ரூபா படி தான் 1,80,000 ரூபா 18,000 ரூபா 18,000 ரூபா அதுக்கு பார்ப்போம் இருக்கு 18ஓட அங்கால 3 சைவர் தான்டா நானும் கணக்கு 18 ரூபா வித்தியாசப்படுது
சரி எப்படி பார்த்தாலும் ஆனால் உண்டு வெளியிலண்ணா அவர் அந்த சாமான்கள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு எங்கெங்கே சுகமாகும் ஏன்னா இன்ஜினை கெடுக்கும் சுகம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் மல்லாத்துலேருந்து கொண்டு விடாது மண் உண்டு அங்கே இதெல்லாம் வராது அடே உள்ளே போகணும் மழையில கை எப்படிடா அடே என்ன மண் கொண்டு போகிறதுக்கு அங்கே ஜாட்டில் விட மண் இல்லை வாங்க மழை பெய்யுது இப்போ நீங்கள் சரி நாங்கள் போவோம் நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான் பேர சொல்லி இங்கே ஆளை கொண்டு வைக்க யாழ்ப்பாணத்தை விட்டுருக்கீங்க ஹெல்மெட் உங்களுக்கு கிடையாது அது மேலே பிரச்சனை இல்லையா அப்போ நீங்கள் பழக கொடுங்க பழக்கிட்ட எனக்கு ஒரு 23க்கும் 27க்கும் போடுங்க இனி அம்மா அப்பா அந்த மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும் நாங்கள் ரெண்டுக்கும் கணக்கை பார்த்து போட்டு செய்கிறாக்களோட கதைப்பம் என்ன மெக்கானிக் பண்ணிடுறா என்னென்ன உங்களுக்கு ஒரு இல்லை எங்களுக்கு ஒரு நான் இப்போ முதல் கட்டமாக இப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசை போட்டால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலையை அப்படியே இப்போ கட்டம் கட்டமாக கொண்டு வருவானே சரி உங்களுக்கு ஓகேனா சரி நாளை பார்க்குறேன் நாளை பார்த்துட்டு சாதாரண இல்லைன்னா தொடங்கினா அவ்வளோ 2 மாதம் காணுமா 2 மாதமே கூட என்ன அதுக்காண்டி கட்டும் பிறமையாக இருக்கும் விட்டல செய்யணுமே என்ன அதுதானோ ஓ அப்போ இப்போ எல்லாம் அவங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பில்லு அடி விடுறதோ எல்லாம் வயரிங்கெல்லாம் ஃபுல்லாக கொத்தி வைக்கிறாங்க அவ்வளோ உடைச்சி வைக்கிறாங்களோ முடியாது உங்களோட ஆளோ கேட்குறீங்களப்பா கேள்வி எங்களை ஆத்து வந்தா வேலை செய்வான் பாவி இடுப்பு மாதிரி செய்வேன் நான் கொண்டு வரதான் கொண்டு வர ஆனால் வேலையெல்லாம் வீட்டை நிற்குமா ஆனால் அங்கே வேலை இங்கே வேலை அண்ணன் அங்கே இங்கே சும்மா ஐயோ வாடு இந்த குடிகளோட காலை வெளுத்து கொண்டு வரப்பட்ட வாடு நான் அப்போ சரி அப்போ நீங்கள் விளக்கணுங்க எனக்கு 2க்கும் கணக்கை பார்த்து சொல்லுங்க போயிட்டு வீட்டை வைத்து போட்டு வரேன் போட்டுருங்க நான் மிச்சத்தை வேற காய்ச்சிட்டு வரேன் சரியா ஓகே மழை பெய்யுது சரியா அப்போ கவனமா நன்றியா சரியா காய்ச்சிட்டு சொன்னா சரியா ஓ சரி ஓ பாப்போம் அம்மா 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 என்ன சொல்கிறாங்க அம்மா உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போன்னு வந்தாங்க ஆனால் இங்கே ஒரு தட்டை முதல்ல சிரிப்பாக காணலையே நாங்கள் தான் மாறி மாறி காய்ச்சி சிரிச்சோண்டு இருக்கிறோம் என்ன சரியா பா அம்மா அங்கே போய் சிரிப்போம் அம்மா பா அம்மா ரிவர்ஸ் கீரை போடுங்க ரிவர்ஸ் கீரை இல்லை இப்போ நாங்கள் இப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு இதில் இப்போ கேட்டு உருட்டுறத பெரிய இது இல்லை ஆனால் நாளாக அந்த உருட்டினா அந்த பிள்ளை அதுக்கு பழகி இருக்கும் வேணுமென்னு சொன்னால் உருட்டுவோம் பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் தான் கிடந்து கவசப்படுவோம் விழுந்துடா நாங்கண்ணா கவனம் இல்லை இது தடாக்கு போட்டா பைத்தங்க அவன் விடா அப்படிங்க அது தம்பி உங்களை இந்த வீட்டுக்கு கரண்ட் இருக்குதாடா இங்கே இருந்து இருக்கிறேன் ஆ ஓகே ஓகே அதையும் செஞ்சியா இருக்காங்க ஆ கரண்டோ ஓ வயரிங் செஞ்சால் தருவோம் ஓ வயரிங் செஞ்சு விடுவோம் பட் இதில் கேட்டிருந்தாங்க மழை இல்லை தானே சரி அப்போ வந்து கிளம்ப போகிறோம் சரி அப்போ பார்த்துருப்பீங்க வந்து சரியாக ஒரு கிழமைக்கு முன்னே வந்துட்டு தம்பியாக்களை சந்தித்து வீடியோ ஒன்று போட்டாங்க அதாவது ஆனையிரவில் நடந்த ஒரு சம்பவத்தில் வந்துட்டு அந்த குண்டு படித்தால் வந்துட்டு கையும் காலும் இல்லாமல் தம்பி வந்துட்டு சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்க அப்படின்னு சொல்லி அப்போ அவர் வந்து எங்கள்கிட்ட கேட்ட ஒரு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு சின்ன வீட்டிலேருந்து நான் சரியாக கஷ்டப்படுறேண்ணா அப்படின்னு சொல்லி தங்கச்சியும் தம்பியுமா சேர்ந்து கேட்ட ஒரு உதவி வந்து எங்களுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி தாங்கன்னு சொல்லி சரியாக ஒரு கிழமை நன்றியோட என்ன 11ஆம் தேதி வந்தாங்களே என்ன தம்பியோட பிறந்த ஆண்டைக்கு வந்தாங்க சரியாக ஒரு கிழமை கழித்து வந்துட்டு ஒரு நல்ல குட் நியூஸ் ஒன்றாக்களை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து இந்த வீட்டுன்ற இதெல்லாம் வேண்டி வந்துட்டு இந்த பிளான் பண்ணி இன்றைக்கு வந்துட்டு நில அளவும் வந்துட்டு எடுத்துட்டோம் எப்போண்டு நாள் பார்த்து சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நாளத்தி வேகத்தை போட்டுட்டு வீட்டை தங்கினா ஒரு 2 மாதத்தில் உங்களுக்கு வீடு குடிபுற அளவுக்கு நாங்கள் கையில் என்ன மாதிரி கதவுலையே விடவோ கதவுல விட்டாலும் பிரச்சனை இல்லைண்ணா ஓகே அப்போ தம்பி சந்தோஷமா நல்ல சந்தோஷம் அவ்வளோந்தாடாப்பா அவ்வளோதானா சரியா நீ சொல்லலாம் சரி சொல்லலாம் ஆ அப்போ கேட்ட உடனே கிருஷ்ணா அண்ணா அந்த எந்த ஒளியும் இல்லாமல் உடனே சொன்னார் ஃபோன் அடிக்க தம்பி 2 நாளையால் வருவேன்னு சொல்லிவிட்டு என் பிறந்த நாள் 2 வந்து வீடியோ எடுத்து வரலாம் பார்த்துருப்பீங்க
இப்படி வீடு கேட்டு 2-3 கேட்டாங்க. இப்போ வீடு கட்டித்தரலாம்னு சொன்னார். இன்றைக்கு வந்துருக்குறேன். அதாவது என்னென்ன விஷயம் கேட்டீங்க தம்பி? ஒன்று வந்து வீடு, இல்லாட்டி வந்து இந்த எலக்ட்ரானிக் வீல் சேர், அது மட்டும் இன்னொன்று கேட்டீங்க. வேறு என்ன கேட்டீங்க? வாழ்வாதாரமாக ஏதாவது உண்டு. அப்போ எங்களுக்கு இதில் மிக குறைந்ததாக இருந்தது வந்து ஒன்றில் வாழ்வாதாரம், இல்லாட்டி எலக்ட்ரானிக் வீல் சேர். ஆகப்பெரிய விஷயமாக இருந்தது வந்து வீடு. என்ன சொன்னால் கிட்டத்தட்ட எங்களுக்கு இப்போ வீட்டுக்கு 30,000-35 லட்சம் வரைக்கும் தேவை. அதாவது 23,000-27 வீட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கோம். அப்போ அது கொஞ்சம் பெரிய ஒரு டாஸ்க்காக இருந்தது வந்து. அப்போ நான் சொன்னால் கட்டாயம் செய்வேன். அதால் நான் சொல்லலை, இருந்தாலும் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒன்று நான் கட்டாயம் செஞ்சிருவேன்னு சொல்லி. ஆனால் என்ன சொல்கிறது, உண்மையிலே அந்த உறவுகள்கிட்ட ஒரு நம்பிக்கை, என்னில் வச்சுக்கக்கூடிய நம்பிக்கை, அது உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆதாயமாக வந்திருக்குது. ஒரு கிழமைக்குள்ளேயே உங்களுக்கான வீடு வந்துட்டு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு வந்துட்டு மக்கள் வந்து கதைச்சிருக்காங்க. அது அப்படியே நான் டிரெக்டாக உங்களுடைய வந்துட்டு கண்டாக்ட் பண்ணி எல்லாத்தையுமே நான் வந்து முடிச்சு இன்னும் சரியாக ஒரு 2 மாதத்தில் ஒரு புது வீட்டில் உங்களை சந்திப்போம். சரியா? சந்தோஷமா? சிரிச்சுவா? சந்தோஷம். என்ன எவ்வளோ தானே சிரிப்பு? இது சிரிச்சா எல்லாம் அடைச்சி போடும். சரி, ஓகேண்ணா. ஓகே, அப்போ சரி தங்கச்சி, சந்தோஷமா? நீங்கள் யோசிப்பீங்க ஒரு நாளத்தி வேறு கல் வச்சாச்சு நம்பலாம், இது ஒன்றுமில்லை, வந்தாலும் சும்மா வேனே வண்டி கேறிட்டு போகிறான், அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறது தானே. என்ன விஷயத்தை வச்சு நம்புறீங்களா எங்களை? கிருஷ்ணா சொன்னதான் உண்மையை தான் சொல்லுவார். ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னேன். அப்படியா? அது என்ன படத்தில் வந்து படையப்பாளையாடா? படையப்பாளையா? எம்பளி தனி வழி என்ன? அப்படியா? ஏதோ உண்டு. சரி, ஏதோ உண்டு. சரி, அப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். இன்ஜினியர் வந்து மனத்தியால் சார்ஜ் பண்ணுறாள். சரி தானே எங்களோட இன்ஜினியர். அப்போ அதால் அவரை நாங்கள் கண்ண நேரத்துக்கு வச்சிருக்கலாது. உண்மையிலேயே சந்தோஷம் என்னென்றால் தம்பியை வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு சிரிச்ச முகத்தோட பார்க்கலாம். ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கிற வலிகள் வந்து 1000. அவற்றை நிலைமையில் ஒரு நிமிஷம் இருந்து பார்த்தா தெரியும் அந்த வேதனை என்ன அப்படின்றத. ஸோ அதை நாங்கள் கருத்தில் கொண்டு மட்டும்தான் இந்த ஒரு முடிவு எடுத்துனாங்க. ஸோ வந்து இன்னும் ஒரு கிழமைக்குள்ளே நீங்கள் அந்த மாமரத்தை பிரட்டி போட்டு ஒரு முடிவு சொன்னால் நாங்கள் நாளைக்கு அதை போட்டு மிச்ச வேலையை பார்க்கலாம். அம்மா சந்தோஷமா? ஒரு அம்மாவா நீங்கள் ஒரு பார்த்து கூட கதைக்கலைன்னு சொன்னால் நாங்கள் கவலைப்படுவோம். என்ன சந்தோஷம், நல்ல சந்தோஷம். நைஸா கேள அவன் காட்டுறேன்னா என்னண்டு சந்தோஷம். ரொம்ப நன்றி அம்மா. என்னென்னா உண்மையாக எனக்குமே பெரிய சந்தோஷம். நாங்கள் வந்து இணைச்சி பார்க்க ஒரு விஷயம் வந்து, ஆனால் நாங்கள் ஒரு கிழமையில் எங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைச்சிருக்குது. கட்டாயம் உங்களோட கண்ணுக்கு முன்னால் அவை 2 பேரும் வந்துட்டு புது வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் காணுவீங்க. சரி தானே? இந்த வீட்டில் இருந்து அவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு இருந்த பார்த்துருப்பீங்க. அதே மாதிரிக்கு நல்ல ஒரு புது வீட்டில் நல்ல ஒரு வெள்ளை வழி 2 நல்ல ஒரு பெயிண்ட் அடித்து நல்ல அறையெல்லாம் படியாக லைட்டு பூட்டி அவர் வந்து அப்படியே வீல் சேரில் நல்ல மாதிரி பயணித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி நல்ல ஒரு இதை வந்து நாங்கள் செஞ்சு கொடுப்போம் தம்பியா. ரைட்? சரியா? ஓகே, அப்போ நான் கிளம்புறோம். சரியா? போயிட்டு வரோம், சந்திப்போம் மறுபடியுமா. தொடர்பில் இருங்கோ, நான் நடக்கிற அடிப்பேன். அந்த அளவில் முடிச்சு போட்டு நான் சொல்லுவோம். சரியா? ஏற்க நாளைக்கு தான் சொல்லுவேன் மாமரம் தரைக்கிறதோ நான் வந்து. சரியா? சரிடா பா என்ன? ஓகே ஓகே பாய், நான் போயிட்டு வரோம், டைம் ஆச்சா? ஓகே அம்மா என்ன? சரியா? ஆள் வந்து வேலை அப்படி செய்வார், நீங்கள் நின்று பார்க்கலாம் கொள்ளலாம். இப்போ குறைசரி நேராக பார்த்து சொன்னால் ஆள் பார்த்து செய்யும். அப்படி நம்பிக்கையான ஆளுடைய தான் ஆள் இறக்கி இருக்கோம். வந்து காசு பார்க்காம நேர்மையாக வேலை செய்கிற ஆள் தான். அதுக்காண்டி அவைக்கு ஒரு இதுவும் இல்லாமல் இல்லை. கட்டாயம் வேலை செய்கிறவனுக்குமே ஒரு சின்ன லாபம்னாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. வேலை சிரமம் இருந்தால் அதில் நட்டம் இல்லை. சரி, நான் வாரம் ஐயா போட்டேன். ஓகே, அப்போ நாங்கள் இப்போ வந்து தம்பிக்கு வந்து விஷயத்த சொல்லி போட்டு வலுக்கிட்டோம். உண்மையாக சொன்ன மாட்டீங்க, இது வரைக்கும் நான் வரைக்க சொன்ன மாதிரி தான். ஒரு ஆள் சில பேரோட வந்து ஒரு சில கதைகள் கதைச்சதே தவிர வந்து வேறு ஒன்றும் கதைக்கல. என் மனசறியே நான் வந்து யாரையும் நோக்கடிக்கக்கூடாதுன்னு மட்டும் தான் யோசிப்பேன். அவங்களோட அப்பா வந்து கூட கேட்கக்குள்ள டக்குன்னு வந்து எனக்கு நிசாக்கான ஞாபகம் தான் வந்துச்சு. என்னென்று அவங்களோட விருப்பத்துக்கு நாங்கள் மேலே போட விட்டு தான் கடைசியில் பிரச்சனை வந்தேன்ட்டு. அதால் இப்போ சனம் சொன்னது, நீங்கள் செய்ய விரும்புகிற காரியத்தை ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி போட்டு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி, என்ன மனசையும் அவங்களோட நிலைமையிலையுமே இருந்து பார்க்குறது. பட் என்னத்தை தான் சொன்னாலுமே கூட வந்து முதல்ல அந்த வீட்டில் இருந்தவங்கள்னு சொல்லக்குள்ளே இப்படி ஒரு வீடு கிடைக்கிறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். நான் என்னத்தை யோசிக்கிறேன்னு சொன்னால், ஓகே அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு விருப்பப்படுறாங்க என்றால் அது பிழை இல்லை. சரி, ஓகே, நம்ம அதை விட நான் பார்த்தது சரி ஒரு 4 அடி தானே கூட நாங்கள் செய்ய முன்வந்தவங்களோட ஒரு சும்மா ஒரு கால் அவங்களோட வேண்டுகோளை நாங்கள் வச்சு பார்க்குறத அவங்கள ஓகேன்னு சொன்னால் நம்ம செஞ்சு கொடுக்க, இல்லாட்டி ஓகே நம்ம போட்ட பிளானின் படியே செய்யலாமுண்டு. இது பற்றின ஐயா உங்களோட கருத்து என்ன? சாதாரணமாக எங்களோட ஒரு நலன் விரும்பியாக, எங்களோட ஒரு பார்வையாளராக, எங்களோட ஒரு உறவாக, வெளியில் இருந்து வந்த ஒரு ஆளாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இன்றைய நிகழ்வுகளை குறித்து, எங்களோட வந்த குறித்து?
பயணங்கள் எப்படி இருந்துச்சுது, இந்த வீடியோ எடுக்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருந்துச்சுது, அண்ட் வந்துட்டு மக்கள்கிட்ட மனநிலைமையில பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி தெரியுது? கஷ்டம்தான் இப்போ வந்து என்னண்டு நாள் முன்னுக்கு வந்துட்டோம். என்னண்டையா இல்லை கதைச்சு கொண்டு போனதும் அங்கே போய் வீடு தேவைன்னு சொன்ன பிள்ளைகளும் எந்த முடிவும் இல்லாமல் தான் இருந்திருக்கணும்ன்றதே தெரியுது. என்னண்டு எந்த முடிவும் இல்லாமல் தான் இருக்கணும் அல்லது இருந்திருக்கணும்ன்றது தெரியுது. என்னண்டு வீடு வருமா இல்லையாண்டா? வீடு வருமானது மட்டுமல்ல, ஓகே அப்போ வீடு வந்தால் எவ்வளவு வீடு என்னன்றது இப்போ தகப்பன் வந்து சொல்லித்தான் அந்த வீட்டின் அது 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 வந்து ஓகே. இல்லை நான் கேட்குறேன், இப்போ அவங்க வந்து இந்த அப்படி வந்த ஒரு வீட்டை வந்து ஒரு கொஞ்சம் கூட்டித்தாங்க அப்படின்ற கேட்டதை குறிச்சா நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம் இல்லை அது இப்போ அப்படி எனக்கு உண்மையாக அந்த தேவைகள் இருக்குது, அது தெரியுது. ஆனால் அதை இப்போ அவன் அதை பற்றி காய்ச்சிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்ன்றது என்ற தம்பியோ. மற்றபடி தேவைதான்ன்றது தெரியுது எல்லாருக்கும். ஓகே, அப்போ சந்தோஷம். ஐயாண்ட கருத்து அப்படியாக இருக்குது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எனக்கு தெரிவிங்கோ. நாங்கள் இன்னும் ஒரு முடிவு எடுக்கல தானே. மற்றது வந்து நீ வீடு செய்ய முன் வந்தால் கூட நாங்கள் கதைக்கணும். பெரிய ஒரு பட்ஜெட் உண்டு எங்களுக்கு. குறைஞ்சது இப்போ 31 லட்சம்னு சொன்னாலுமே கூட வந்து அதை கலெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நிறைய பேரோட நாங்கள் கதைக்கணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை நாங்கள் எடுத்து கூறி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். என்ன மேலே வந்து இப்போ எங்களுக்கு இப்படி ஒரு காரியம் கிடைக்குன்னு சொன்னால் அது நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வோம்ன்ற வந்து எங்களுக்கு தான் தெரியும். அது ஒவ்வொரு மனநிலைமை. ஆனால் நாங்கள் உண்மையிலே வந்து ஒவ்வொரு காணியும் நிறையவே வந்து கஷ்டப்படுறோம், நிறைய போடுறோம், எல்லாமே வந்து உண்மை. அதை பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கு நேரடியாக வந்து பார்த்து ஐயாவுக்குமே வந்து தெரியும். ஐயா இல்லையோ? ஆமாம், கட்டாயம். ஐயா வந்து எங்களோட இன்றைய ஃபுல்லாக பயணித்தவர் வந்து எங்களுக்கானது வந்து எங்கள்கிட்ட நம்ம இந்த கதைக்கக்கூடியதான ஒரு சந்தோஷம், அவங்கள சந்தோஷப்படுத்துறது எங்களை சந்தோஷங்கள் இவ்வளவும் தான். அதுகள்லையும் வந்து குறை கண்டுபிடிச்சாரும் அதை இதை கதைக்கக்குள்ளே வந்து எவ்வளவு வேதனையாக எங்களுக்கு இருக்குமென்ற வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் காலத்தால் அது எல்லாம் ஒவ்வொருக்கும் வந்து உணர்த்தும் அப்படின்றதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் போயிருந்தாங்க, யாழ்ப்பாணம் போக வேண்டிய தேவையும் இல்லை. அப்போ ஐயா சந்தோஷம் வந்து ஐயா இன்றைக்கு வீட்டை வந்தது, கொண்டது, கன நேரம் நின்றது, எங்களோட பயணித்தது, வீடியோவில் வந்தது, வீடியோ எடுக்க வந்தது, சகலதும் எல்லாம் நேராக பார்த்துருக்கிறீர்கள். எல்லாமே சந்தோஷம். ஸோ நீங்கள் வந்து நின்ற நேரம் நாங்கள் இந்த நாள் அத்திவாரத்துக்கு வந்து நாள் பார்த்தது, நீங்கள் நோர்வே போய் ஒரு கொஞ்சம் காலத்தில் இது ஒரு வீடாக மாறி குடிபூரைக்குள்ளே அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த டைமில் கட்டாயம் உங்களுக்கு நினைவு வர மாட்டேன், இந்த வீட்டு அத்திவாரம் அளக்க போய்க்க நானும் வந்தனான்ண்டு அதையும் நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பயணிச்சிருக்கீங்க எங்களோட உங்களோட அதாவது அம்மா, அதாவது மனைவி, உங்களோட மனைவி, அம்மா, எங்களுக்கு அம்மா பிள்ளைகள் எல்லாரையும் மிச்சம் கேட்டால் சொல்லுங்க. எப்பயும் எங்களோட அன்பு இருக்கும். என்னென்றாலும் வந்தால் நாங்கள் கட்டாயம் அதை செய்ய தயாராக இருப்போம் எங்களால் முடிஞ்சதை. மற்றும்படி எதுவுமே நாங்கள் உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்க்குறதும் இல்லை. உங்களோட அன்புன்ற தவிர தொடர்ந்தும் அங்கே போனால் பிறகும் பாருங்கோ, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கோ. அது ஒன்று மட்டுமே எங்களுக்கு போதுமானது. சரிதானே ஐயா? அது ஐயா அது இருக்கும். யா, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா. சந்திப்போம் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில். நான் சந்தித்ததும் எனக்கும் மிகவும் திருப்தியாகவும் சந்தோஷம். நீங்கள் தான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைமாக வந்திருக்காள் போல. அப்படி வீடியோ செய்கிற இடங்களுக்கு முதல்ல ஒரு சில பேர் வந்திருக்காங்க. அந்த வகையில் ஐயா வந்ததும் சந்தோஷம், நன்றின்னு சொல்லி கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம். அந்த யாழ்ப்பாணம் சார் போகுது. இல்லை இல்லை, அது வீட்டை வாங்கிக்க ஆகலை காலையில். சரி, ஓகே, பாய் பாய் பாய். என்னடா காய்ப்பான கை மெசேஜ் போட்டார், இப்படியே விட மாட்டேன். என்ன மெசேஜ் போட்டு டிக்டாக்ல போட்டானா மெசேஜ்? டிக்டாக்ல மனுஷன்
இப்போ தெரிஞ்ச ஒரு ஆள் அது கெட்பலிக்கு ஒரு அந்த அந்த குண்டு வடிச்ச அந்த காலங்கையும் இல்லாம படியும் இது வீடு இல்லைன்னு கேட்டோன்னு பின்ன அதான் வீடு ஒன்று கட்டுறது போய் 4 வாரம் 4 வாரம் மாட்ட மாட்டியோன்னு தேடி உண்மையா இப்போ வந்து கதவை தண்ணி பார்த்தா எங்கேயே போனேன் அப்போ 6 ரூபா போன ஞாபகம் வந்தால இந்த ஏய் நான் உண்மையா வாங்கி போனது 6 ரூபாண்டு நான் அதை மோத்த அப்படியே நான் யோசிச்சேன் தெரிஞ்சவனோ ஓகே சிலவுலையும் ஒரு பிஹேவியர்லையும் சேஞ்ச் ஆகிட்டுதோ அப்படின்னு தான் யோசிக்கிறாப்பா ஏன்னா என்ன கண்டோன்னு ஞாபகம் வந்துட்டுது ஆனால் இந்த செயற்பாட்டு தான் வந்து ஒரு சந்தேகத்தை கொடுத்து விடுவாங்க டக்குன்னு இருக்கா சரி